ரீசெண்டா வெளியான மலையாள படமான மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வந்து தமிழ் சினிமா ஒரு ஷேக் பண்ணி பார்த்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள்கிட்ட அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். அந்த படத்தை பார்க்க கூட்டம் கூட்டமா வராங்க. வீக் டேஸ்ல கூட ஃபுல்லா இருக்கு. இப்ப நேத்து வந்து மண்டே வீக்கோட ஃபர்ஸ்ட் டே. ஆனா வந்து எந்த தியேட்டர்லயுமே டிக்கெட் கிடைக்கல. அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அந்த படம். அந்த படம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டம் இல்ல. எங்கேயுமே போஸ்டர்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டுல பேனர்ஸ் கிடையாது. பப்ளிசிட்டி கிடையாது பேப்பர்ல. ஒரு தியேட்டர்ல உட்காந்து ப்ரமோஷன்ஸ் கிடையாது. ஆனா சைலண்டா ஒரு 50 தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆன போன வீக் முதல் வீக் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப பெருசா ஒன்றும் வெளியில வரல. ஆனா அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு குறிப்பிட்ட கொஞ்சம் மலையாள மக்கள் பார்த்தாங்க. பார்த்த உடனே அப்படியே மவுத் டாக் ஆரம்பிச்சுது. மண்டேக்கு அப்புறம் அந்த படம் பூம் ஆக ஆரம்பிச்சுது. அப்படியே 50ங்கிறது மெல்ல 100 ஆச்சு. ஸோ செகண்ட் வீக்குங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு 8 தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 8 படத்துல ஒண்ணு கூட பாக்குற மாதிரி இல்ல. அந்த வீக் வந்து அந்த படத்திலேயே கொஞ்சம் நல்ல படம் அப்படின்னா பைரி படம் மட்டும்தான். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் புதுசு அப்படிங்கறதுனால கொஞ்சம் ரசிகர்கிட்ட ரீச் ஆறதுல சிரமம் இருந்தது. அதனால பைரி படமும் எதிர்பார்த்த அளவு போக முடியல. அந்த வீக் வந்து 8 படமே அவுட். அப்புறம் லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு 5 படம் வந்தது. அந்த 5 படத்துல அதோமுகம் அப்படிங்கிற ஒரு படம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இத்தனைக்கும் ஃபெமிலியர் டைரக்டர் கௌதம் மேனனோட படம் ஜோஷ்வா வந்தது. அந்த படமுமே மண்ணை கவர மாதிரி தான் இருந்தது. அதையும் தாண்டி அந்த வீக் படங்களையும் முண்டி அடிச்சு மேல தள்ளி பயங்கரமா இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படம் செம ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50 100 ஆச்சு. 100ல இருந்து இப்ப 250 தேட்டர் லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு 250 தேட்டர் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல. கேரளாலே 230 தேட்டர் தான் படம் ஓடுது. ஆனா தமிழ்நாட்டுல ஸ்ட்ரைட்டா மலையாள லாங்குவேஜ்ல ஒரு சப்டைட்டில் கூட கிடையாது. ஆனா அவ்வளவு சூப்பரா இங்க போயிட்டு இருக்கு. 250 தேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 15 டேஸ் கலெக்ஷனே இது வரைக்கும் வந்து 10ல இருந்து 15 கோடி ரூபாய் அளவுக்கு கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். அதாவது ஒரு நேரடியான மலையாள படம் தமிழ்நாட்டுல ஒரு 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணதுன்னா பெரிய விஷயம். இது வரைக்கும் வேற எந்த படமே இது வரைக்கும் கலெக்ட் பண்ணல. முத வந்து மலையாள இண்டஸ்ட்ரியிலே 100 கோடி படம் வசூல் பண்ண ஒரே படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மோகன்லால் நடிச்ச புலிமுருகன் படம் தான் வந்தது. அப்புறம் லூசிஃபேர் படம் வந்து ஒரு 125 கோடி வரைக்கும் போச்சு. இப்போ லாஸ்ட் இயர் வெளியான 2018 அந்த ஃபிளட்டை பத்தின ஒரு படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஆனா அது ஒரு பேன் இண்டியாவை ரிலீஸ் ஆச்சு. அதனால ஒரு 125 கோடி ரூபாய் வரைக்கும் கலெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த மொத்த படங்களோட சாதனை எல்லாம் இந்த படம் முறியடிச்சிரும். அந்த அளவுக்கு வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்கு. கேரளால இது வரைக்கும் 75 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு 15 கோடி ரூபாய். அதர் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு பார்த்தா வந்துரும். அதாவது கிட்டத்தட்ட இந்த வீக் எண்டுக்குள்ள இந்த படம் 100 கோடியை தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து கோபுரம் பிலிம்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கேரளால. உண்மையில அவருக்கு பெரிய லாபம் பார்த்திருக்காரு அந்த படத்துல. ஒரு சின்ன டீம், ஹீரோயினே கிடையாது படத்துல. சிதம்பரம் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டைரக்டர். அவரு தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ரொம்ப அழகான ஒரு எமோஷனல் உள்ள கதை. அத வந்து சுவாரஸ்யமா அழகா கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம உலகநாயகன் நடிச்ச குணா படம் சூப்பரா ட்ரெண்டிங்ல இருக்கு இன்னைக்கு. அதாவது 32 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வெளியாச்சு. ஆனா அவ்வளவு ஒரு நல்ல படம். அது கூட வெளியான தளபதி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த படம் அப்ப கொஞ்சம் தோல்வியை தழுவுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா 32 வருஷம் கழிச்சு குணா படத்தோட டாக் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் தெரியுது அப்படின்னா அது மஞ்சுமேல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் சந்தான பாரதி கமலஹாசனை மீட் பண்ணி இந்த டீமையும் கூட்டிட்டு போய் மீட் பண்ண வச்சார். அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கான ஒரு ப்ரமோஷனே பூம் ஆச்சு. ஸோ நம்மளே பேசியிருந்தோம் வீடியோல. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்குறாரு சந்தான பாரதி. அப்ப வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணப்ப கூட தளபதி வந்தது. ஸோ தளபதி கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இதுவும் நல்ல படம் தான். ஆனா அப்ப ரசிகர்கள்ட்ட இந்த வரவேற்பு பெறல இந்த படம். ஸோ தளபதி வரவேற்போட பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஆனா 32 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த படத்துல அந்த கண்மணி அன்போட சாங்குக்கு வந்து தியேட்டரே கொண்டாடுறாங்க. இன்னைக்கு குணா பத்தின டாக் எங்க பார்த்தாலும் இருக்கு. குணா கேவை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. அதை பார்க்குங்க கூட்டமா கொடைக்கானலுக்கு வராங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சந்தான பாரதி சொல்லியிருக்காரு. உண்மையிலே அதை தான் நான் சொல்ல வந்தேன். கொடைக்கானல்ல நெருங்க முடியல கூட்டம். லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து எக்கச்சக்கமா டூ வீலர்ஸ் காருமா அந்த குணா கேவை நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. அங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம டூரிசம் டிபார்ட்மெண்ட் திணறிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸ் கிடைக்கல. ஃபுல்லா டிராபிக் ஜாம் மலை பாதையில. அப்படியே இன்ச்சா டூ வீலர்ஸ்ல போயிட்டே இருக்காங்க. எல்லாமே யங்ஸ்டர்ஸ். கரெக்டா டீமா கிளம்பி அந்த குணா கேவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு சோசியல் மீடியால குணா அப்படின்னா ட்ரெண்டிங்ல இருக்கு. அந்த கண்மணி அன்போட சாங் ட்ரெண்டிங்ல இருக்கு. காரணம் வந்து இந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ங்கிற ஒரு படம் தான். ஸோ அதாவது பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் மலையாள படம் வந்து
குணா பாட்டை சேர்த்ததுனால, குணா பாறை உள்ள வந்ததுனால, தமிழ் இண்டஸ்ட்ரியும் சேர்த்து இப்ப ஒரு மணக்குது அப்படின்னு தான் சொல்றோம். அந்த அளவுக்கு ஒரு பேர வாங்கி குடுத்திருக்கு. கலெக்ஷன் வைஸ் வந்து 100 கோடிய தாண்டிரும் அப்படின்னு சொல்லியாச்சு ஏற்கனவே. அதனால இன்னும் தியேட்டர்ஸ் இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து இன்னிய வரைக்கும் இந்த படத்தோட தமிழ் டைட்டிலோ, டப்பிங்கோ எதுவுமே பண்ணல. ஸ்ட்ரெய்ட் மலையாள ஃபிலிம். ஆனா எத்தன பேருக்கு மலையாளம் தெரியுது படத்துக்கு போறவங்களுக்கு? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கோவிட்க்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கு அப்புறம் நோ பேரியர்ஸ் எல்லாமே எல்லா லாங்குவேஜும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு படங்கள். அதனால அந்த உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க அழறாங்களா, சிரிக்கிறாங்களா, அத நம்ம உணர முடியும். அதனால அந்த உணர்வுகள் தான் நம்ம கனெக்ட் பண்ணுது. அப்படிதான் அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்தையும் இன்னைக்கு ஒரு ஹிட் படம் ஆக்கி குடுத்திருக்கு. தியேட்டர்ல பார்த்தேன். அப்படியே கொண்டாடுறாங்க. சில பேர் அழுவுறாங்க, சில பேர் சிரிக்கிறாங்க. ஒரு சிலர் அந்த கிளைமாக்ஸ் வந்து அதாவது கூஸ் பூம்பிங் தான் அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்த அந்த பாட்டு கிளைமாக்ஸ்ல வர்றப்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வாரமும் இது சூப்பர் ஹிட்டா போகும் அப்படிங்கிறதுல என்ற மாற்று கருத்தும் இல்ல. அதே மாரி கொடைக்கானல் அந்த குணா கேவுக்கு வர கூட்டமும் குறையவே இல்ல. குணா படத்த இன்னைக்கு தேடி தேடி ஓடிடில பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ரெண்டிங்ல இப்ப வியூல போயிட்டு இருக்கு குணா படம். ஸோ அதனால வந்து உண்மையிலே சந்தான பாரதி, கமலஹாசன், இந்த சிதம்பரம் அந்த டீம் ஒட்டுமொத்தமா ஹேப்பியா இருக்காங்க. அதனால யாரும் இதுவரைக்கும் மஞ்சுமேல் பாய்ஸ் படத்த பார்க்கல அப்படின்னா, போய் தயவு செஞ்சு பாருங்க தியேட்டர்ல. என்ஜாய் பண்ணுங்க. நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க் யூ.